மில்க்கு அதிகமாக கொடுக்குற எருமையில் இந்த முர்ரா ரகமும் ஒன்றுக்கு நாங்கள் சண்டை கண்டை போட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுனால கொஞ்சம் நிறைய சினை இருக்கிற மாடு மட்டும் இங்கே தனியாக. ஏன்னா துப்புள் கொடியெல்லாம் காயணும், இல்லை அந்த காக்காலாம் குத்திருங்க. குழந்தைகள் தானே எதுவும் நல்லா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்றதுக்காக தான் இது எதையுமே கட்ட மாட்டோம். இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 to 8 லிட்டர் தாங்க ஆவரேஜாக. ஒரு 3 பண்ணையில் எடுத்து போனதில் நம்மளுடைய நெய் தான் வந்து நல்லா இருக்குன்னு என்னுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக தீவனம் போடுறதால பெரிய மாடு சின்ன மாடுங்கள்லாம் தீவனம் பற்றாக்குறை ஏற்பட்டுரும். அதெல்லாம் 2 வருடமாக நான் நெய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதை எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றது நான் அதை உணர்ந்தேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் சித்தர்காவூர் என்ற கிராமத்தில் ஸ்ரேயா டெய்ரி மற்றும் இயற்கை வேளாண்மை பண்ணை அமைஞ்சிருக்குது. சரிங்க சார். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம நாட்டு மாடெல்லாம் வச்சு நீங்கள் பராமரிச்சிட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நாங்கள் பாரம்பரியமாகவே நாங்கள் விவசாய குடும்பம் தான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கிட்ட வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட மாடுகள் இருந்தது. அதை திருவண்ணாமலை மாவட்டம் குட்டை மாடுகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டை மாடுகள் தான் இருந்தது. இதுக்கு நாங்கள் வச்சுருந்தோன்னா எனக்கு கொஞ்சம் 45 ஏக்கர் நிலம் இருக்கிறதால அதுக்கு இயற்கையாக அந்த காலத்தில் எப்படி பயிரிட்டு வச்சுட்டாங்களோ அதுக்காக கவுடங் தேவைப்பட்டது. அதுக்காக நாங்கள் மாடு வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நார்த் இந்தியன் மில்க் ஈல்டு தேவைக்காக நாங்கள் நார்த் இந்தியா பிரீடெலாம் ஒரு 5 வகையான பிரீடு வந்து நம்ம வளர்த்துட்டு வரோம். இப்போ இது எந்த செக்ஷன்? இது வந்து இப்போ அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அனிமல்ஸ் மட்டும் தனியாக, அது இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் கண்ணுன்ற மாடுகள் மட்டும் இங்கே தனியாக கட்டி மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா ஒன்றுக்கு நாங்கள் சண்டை கண்டை போட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுனால கொஞ்சம் நிறைய சினை இருக்கிற மாடு மட்டும் இங்கே தனியாக இந்த ஷெட்டில் தனியாக வச்சிட்ருக்கோம். இது எத்தனை மாதம்? இப்போ இது 8 மாதம் நினைக்கிறேன். ஆமாம். இங்கே இதை தனியாக வச்சுட்டு இங்கே தனியாக பராமரிச்சுட்டு இதுக்கு கன்று அப்புறம் உள்ளே போயிடும், பால் கறக்கிறதுக்கு போயிடும். இந்த சண்டை போட்டால் எதனா ஆகிடும், அதை தவிர்க்கிறதுக்காக கன்றுக்குட்டிகள் ஏதாவது பின்னாடி பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தனியாக வச்சு இது மட்டும் நிறை மாத மாடுகள் மட்டும் தனியாக மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் இது பால் மாடோட கன்றுக்குட்டிகள்லாம் அங்கே நிற்கிற இடங்க ஃபுல்லாக. கன்றுக்குட்டி பிறந்த உடனே அந்த ஒரு ஷெட்டு மாதிரி சின்ன ஷெட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அந்த ஒரு 20 நாளைக்கு ஒரு மாதத்துக்கிட்ட அந்த உள்ளே வச்சிடும். ஏன்னா துப்புள் கொடியெல்லாம் காயணும், இல்லை அந்த காக்காலாம் கொத்திட்டா புழு வைக்கும். நிறைய அது ரொம்ப இம்சையாக இருக்கிறதால அது தனியாக பிறந்த உடனே தனியாக வச்சுருவோம். அந்த துப்புள் கொடியெல்லாம் காய்ஞ்ச அப்புறம் இந்த மாதிரி தனியாக எதுவுமே கட்ட மாட்டோம், எந்த கன்றுக்குட்டியும் கட்ட மாட்டோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்குங்க. இப்போ இந்த செக்ஷன் வந்து எதுக்கு இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கீங்க? இது கன்றுக்குட்டிகளுக்காக மட்டுமே வச்சுருக்கிறோம். கன்றுக்குட்டிகள் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அது குழந்தைகள் தானே எதுவும் நல்லா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்றதுக்காக தான் இது எதையுமே கட்ட மாட்டோம். அது மாதிரி தனியாக வச்சுருக்கிறோம். அதேமாதிரி அந்த மாடுகள் பால் மாடுகள்லாம் கறந்த அப்புறம் இந்த வழி இருக்குது பாருங்கள், இந்த வழியில் போயிட்டு இதில் வந்து வாக்கிங் மாதிரி காலையில் 8 மணிக்கு அவுத்து விட்டுட்டோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக போயிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போவோம். ஒரு 3 மணிக்கு தான் உள்ளே கொண்டு வருவோம். நம்ம இந்த இடத்துல அது வாக்கிங் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், நான் வந்து ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலான்னா அவங்க இங்கே வந்து பார்க்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருன்னா இங்கே ஃபார்முக்கு விசிட் பண்ணலாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. மதிப்புக்குரிய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கொண்டு நபார்டு மேனேஜர்கள் வந்திருக்காங்க, பெரிய ஐஆர் ஆஃபீஷியலாம் வந்திருக்காங்க. அந்த எஸ்ஆர்எம் காலேஜிலேருந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் அந்த வெட்டினரி செக்ஷனில் இருந்தெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்காகவே நான் இந்த பேனர்லாம் போட்டு வச்சுருப்பேன். இந்த அசோலா பண்ணுறது எப்படி, இந்த பஞ்சகாவியா பண்ணுறது எப்படி, எல்லாமே ஃபுல் செட்டப்பில் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு வெட்டினரி ஸ்டூடெண்ட்டுக்கோ தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. அது ஒரு ஸ்பெஷல் இந்த இடத்துக்கு. சார் இது என்ன செக்ஷன் சார்? இது வந்து முர்ரா எருமைங்க. இது ஆக்சுவலாக இந்த பிரீட் வந்து ஹரியானாவிலேருந்து வர்றது. அங்கே தான் முர்ரா அதிகமாக இருக்குது. நம்ம ஊர் நாட்டு மாடெலாம் நாட்டு எருமைலாம் பார்த்தீங்கன்னா கொம்பு நல்லா பெருசாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும். இதனுடைய கொம்பு அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சுட்டிட்டு வருங்க. இதில் ஜாபர் பாடின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்புங்க. இதுதான் இப்போ மில்க்கு அதிகமாக கொடுக்குற எருமையில் இந்த முர்ரா ரகமும் ஒன்று. ஓகே. இப்போது இதை வச்சு என்ன பயன்படுத்துறீங்க? இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பசும்பாலை விட இதுக்கு கொழுப்பு கொஞ்சம் சத்து அதிகம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு 1 வயசுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. பட் 1 வயசுக்கு மேலே 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் சாப்பிட்டா நல்ல கொழுப்பு சத்து அதிகமாகும், நல்ல உடல் வலிமை நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய பால் கிடைக்கிறதுனால இதை நீங்கள் நெய்யாக வந்து உற்பத்தி பண்ணுறோம். இதில் நெய்யும் பண்ணுறோம் நம்ம. இதோட நெய் வந்து சாப்பிட்டா நமக்கு நல்ல ஹெல்த்து. ஆமாம், கண்டிப்பாக.
சரிங்க சார். பொதுவாக இந்த எருமை நாங்களும் பார்த்ததில்ல. நம்ம ஏரியாவிலே எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ என்கிட்ட அதிகமாக இருந்தது. இப்போ 7 உருப்படி இருக்குது என்கிட்ட. இதுக்கும் நாங்கள் காலை வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நாங்கள் எல்லாமே நேச்சுரல் மீட்டிங்கிறதால எருமைக்கும் கெடா சொல்லுவாங்க. இது எருமைக்கு அதுக்கு மீட்டிங்க்கு நம்ம கெடா வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே சார். இதுக்கு தனியாக குட்டை கட்டி ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக இந்த எருமை வந்து இந்த ஹீட்டு தாங்காதுங்க. அதுக்குள்ள எப்பவுமே அந்த தண்ணியில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைனா தண்ணி நம்ம அடிக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம ஆளுடைய வேலை அதிகமாக ஆகுன்றதால ஒரு குட்டை மாதிரி ஒரு பிட்டு ஏற்படுத்தியிருக்கோம். அந்த குட்டையில் போய்ட்டு தானாக அதே வந்து உள்ளே போகும். அதனுடைய ஹீட் எவ்வளோ ரெடியூஸ் ஆன அப்புறம் வெளியே வந்துடும். நேச்சுரலாக இருக்கும். இது எந்த செக்ஷன்? இது இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பால் மறுத்த கன்றுக்குட்டிங்கள்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு 29 மாடுகள் இங்கே இருக்குது. பால் மறுத்தது 1-2 சென மாடுகள் எல்லாம் இருக்குது. மெயினாக வந்து அதிகமாக இந்த பால் மறுத்த மாடுகள் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணுறோம். இது ஏன் தனியாக பிரித்து வைக்கிறோம்? அதுக்கான காரணம் இப்போ நாங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு நாங்கள் தனியாக கட்டி தீவனம் போடுறதுலாம் இல்லைங்க. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம தனித்தனியாக பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் மொத்தமாக தீவனம் போடுறதால பெரிய மாடு சின்ன மாடுங்கள்லாம் தீவனம் பற்றாக்குறை ஏற்பட்டுரும். அதனால் இதுக்கு தனியாக கொஞ்சம் போட்டு ஒரு 20 மாடை தனித்தனியாக போய் சாப்பிட்டதுன்னா அதுக்கு தேவையான தீவனத்தை தானே எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகே சார். இப்போ இந்த மாடுகளோட இந்த நாட்டு மாடு ஒரு 6 வெரைட்டி சொல்லியிருந்தீங்க பார்த்தியா, ப்ரீடு. இப்போ இதோட ஆயுள் காலம்லாம் எவ்வளோ சார் வரும்? அதான் நான் முன்னாடி சொன்ன 18 கன்றுக்குட்டி, அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் 18 கன்றுக்குட்டிக்கு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் அது வந்து ட்ரை ஆகி இருக்கும். அப்படியே நாங்கள் அது கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் நாங்கள் வந்து வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதான் அந்த வயசான காலத்தில் என்ன பண்ணுவீங்க? வயசான காலத்தில் கூட எங்கிட்டே தான் அதனுடைய ஆயுட்காலம் எங்கிட்டே தான் முடியும். வெளியில் எதுக்கும் கொடுக்க மாட்டோம். யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். யாராவது வளர்க்கணும் அப்படியே இயற்கை விவசாயத்துக்கு தேவை நாங்கள் கடைசியில் நாங்கள் வச்சிங்கிறேன்னு அது வந்து 100 மடங்கு எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தரும். அதாவது 99% நாங்கள் வெளியில் யாருக்கும் தர மாட்டோம். நீங்களே வச்சு அதனுடைய ஆயுள் வந்து எங்கிட்ட தான் முடியும். அது சார் நம்ம இப்போ இருக்கக்கூடிய செக்ஷன் எது சார்? இது வந்து பால் கறவை இருக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரேஜ் இருக்குது. இது முர்ரா எருமை, இது ராத்தி, இதுவும் காங்கிரேஜ், இது காங்கிரேஜ், இது ஒங்கோல். நம்ம அங்கே சொன்ன 6 ப்ரீடோட எல்லா ப்ரீடும் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே இங்கே பால் கறக்கிறது மட்டும் இங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பால் கறவை மட்டும் இங்கே வந்துடும். இதுவும் காங்கிரேஜ், இது காங்கிரேஜ், இது ஒங்கோல், இது கிர்ரு. ஓகே சார். இப்போ இந்த மாடுலாம் எத்தனை லிட்டர் பால் கறக்கு? ஏன்னா பொதுவாக நிறைய பேர் ஹெச்எஃப் பண்ணுறவங்க அதில் தான் லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை லிட்டர் தான் பால் கறக்கு? பால் இதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 to 8 லிட்டர் தாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7 to 8 தான். அதிகமாகலாம் வராதுங்க இது. மற்ற அதனுடைய ஃபேட் எஸ்என்எஃப் கூட வருங்க. அது 10 லிட்டருக்கு கறக்குது ஒன்று தான், இது 7 லிட்டருக்கு கறக்குது ஒன்று தான். ஃபேட் எஸ்என்எஃப் தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா அதை வச்சு நம்ம நெய்யாக உற்பத்தி பண்ணுறதுக்கு சத்து, அதாவது A1 A2 அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது நான் அது அப்புறம் கீ ப்ரொடக்ஷன் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் ஒங்கோல். இது வந்து குஜராத்தில் பாவ்நகர்ன்ற ஒரு இடம், ஒரு பிரீடு. அந்த இடத்துல இந்த ஒயிட் பேச்சஸ் வருங்க. இது பாவ்நகர் பிரீடு. இதுவும் காங்கிரேஜ், இது சாகிவால். இப்போ கிட்டத்தட்ட 6 ப்ரீடு வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த ஒரு ப்ரீடுமே ஒரு டேஸ்ட்டை கொடுக்குமா? மில்க் கண்டிப்பாக. மில்க்கு ஒரு இதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த என்னோடய பால் நெய் எடுத்துன்னு போயிட்டு கோயம்புத்தூரில் ஒரு லேபில் செக் பண்ணாங்க நம்ம பையரு. நம்மளுடைய ஒரு 3 பண்ணையில் எடுத்து போனதில் நம்மளுடைய நெய் தான் வந்து நல்லா இருக்குன்னு என்னுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபா அப்படின்ற ஒரு லேபில் பண்ணியிருக்கிறாங்க. சார் இப்போ போர்டில் கூட A2 மில்க்குன்னு போட்டிருந்தீங்க. A1 மில்க்குன்னு ஒரு சிலவங்க விற்பனை பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வரலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மாட்டுப்பால் எந்த மாட்டுப்பாலும் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அதில் லேக்டோஸ்ன்ற இது இருக்குது, அதிகமாக இருக்குது. BCM அப்படின்ற 7 7ன்றது A1 மில்கில் அதிகமாக இருக்குது. அந்த A1 மில்க்கு A2 மில்க்கு டிஃப்ரென்ஸ் அதாங்க. BCM 7 A1ல் அதிகமாக இருக்கிறதால அது வந்து பின்னாடி அந்த சுகர் பேஷண்ட் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் காரணமாக அமையுது. அதான் A1 A2க்குன்றது பெரிய டிஃப்ரென்ஸு. அதனால தான் நம்ம வந்து A2 மில்க்கு தான் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் A2 மில்க் தான் நம்ம கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட பாலும் வீடியோ மூலயமா கேட்குறாங்கன்னா அவங்க சப்ளை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோங்க. இது கொஞ்சம் சென்னை அந்த மாதிரி பேஸில் இருக்கிறதால கிட்ட இருந்தால் நம்ம சப்ளை பண்ணலாம். பொதுவாக இங்கே கொஞ்சம் நம்ம ரிமோட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கிறதால இந்த டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. இல்லைன்னா நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்கள் இடத்துல வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். நெய்யும் பண்ணுறோம். இதில் இந்த நாட்டு மாட்டிலேருந்து நெய் உற்பத்தி பண்ணுறோம். அந்த சாண பொருள்லாம் அப்படிலாம் இருக்குது. அது ஒரு தனியாக நம்ம
பிரீஃபாக அடுத்த இதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. 1 by 1 வந்து பெரிய ஒரு மாட்டு பண்ணையை வந்து இந்த டெய்ரி யூனிட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து எடுத்து சொன்னீங்க, அதுக்கும் வந்து நன்றி. நீங்கள் மேலும் மேலும் வந்து இந்த பண்ணை வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உழவின்றி உணவுகளை சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து பண்ணுறோம். ஏன்னா இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து நிறைய அழிஞ்சிட்டு வருது. இயற்கை முறையில் கால்நடையே நீங்கள் எடுத்து பண்ணுறது ப்ளஸ் இயற்கை விவசாயமும் பண்ணிகிட்ருக்கீங்க, நெல் அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.